8 அக்டோபர் 1993. 8 அக்டோபர் 1993. 6:44 PM. 6:44 PM. நாகர்கோயில். நாகர்கோவில். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மேஷ லக்னம். மேஷ லக்னம். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? கல்யாண விஷயத்துல கடுமையா முரண்படுறாங்க. ஒரு 7-8 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பட் நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. நிறைய வருது. 1000 வரன் மேல இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு விருப்பப்படி கணவர் சீக்கிரம் அமைவாரா, எப்போ திருமணம், அதை பற்றி கேட்க. இவருக்கு மேஷ லக்னம் தானான்னு என் புத்தி டவுட் படும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா மீன லக்னம். ஆக்சுவலி இவங்க எப்படின்னா நல்ல ஃபிட்னஸ், டெய்லி ஒரு 3 hours எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டாமினேட் நேச்சர். கடுமையா கோவப்படுவா. கடுமையா கோவம், ஷார்ட் டெம்பர், அடுத்தவங்களோட ஈகோ தூண்டுற மாதிரி தான் பேச்சு எல்லாமே இருக்கும். கடுமையான கோவக்காரி, கடுமையான பிடிவாதக்காரி மேஷ லக்னம் தான். நாகர்கோயில்ல இருக்க முடியாது. திருமணத்திற்கு பிறகு வெளியில போகக்கூடிய ஆளு. இப்ப ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு உண்மையிலேயே இந்த லக்னம் ராசிக்கு 7ஆம் இடம் 5ஆம் இடங்கள் கிடக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க. கல்யாணம் ஆனா புள்ள பிறக்கணும்ல. ஆமா. அப்போ பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகங்கள், பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பாவகங்கள் கெட்டு போகக்கூடாதுங்க. இப்போவே 33 வயசாச்சு. 5ஆம் இடத்தை, லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி அப்படியே 6ல் மறைகிறாரு. குருவும் 6ல் மறைகிறாரு. குரு கிட்டத்தட்ட 8 டிகிரிக்குள்ள அஸ்தமனமும் ஆயிருக்கிறாரு. இதெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இதான ஒரு விஷயங்கள். ஆமா குருஜி. கலத்திர காரகன் சுக்கிரன் கெட்டு போக கூடாது. கலத்திர காரகன் சுக்கிரனை சனி பார்க்கிறார். ஒரு நியாயமான பெண் ரிஜெக்ட் பண்றாங்க. இருக்குல்ல குருஜி, டிகிரி விளக்கம் நிறைய இருக்குல்ல. நான் உங்க மாணவன் தான். டிகிரி விளக்கம் இருக்கட்டுங்க, பார்க்கறாரா இல்லையா? 27 டிகிரி இருக்கு. கரெக்ட் தான். 27 டிகிரி இருக்கு. என்ன இருந்தாலும் அது பார்வை தான். 27 டிகிரி விலகி இருக்கு. கொஞ்சோண்டு வேணா விலகி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் சுக்கிரனுடைய சனி அமைப்பு விலகி இதாக தானே இருக்கு. சுக்கிரன் கெட்டு போகக்கூடாதுல்ல. சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்க ராசி லக்னத்திற்கு எந்த பாவகமும் 7ஆம் பாவகம்லாம் கெட்டு போகக்கூடாதுங்க. லக்னத்திற்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நான் அடிக்கடி சொல்கிறேன்ல. செவ்வாய் சனி இதெல்லாம் இருந்தால் 8ல் ராகு இருக்குல்ல. ஆமாம். ஆக இந்த இடத்துல என்ன கல்யாணம் நடக்குமா? இவங்களே இப்போ கல்யாணத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஆமா, கடுமையான ரிவ்யூஸ். ஏதோ ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் இன்டர்வியூ பண்றாங்க. தாம்பத்திய சுகத்துல ஆர்வமே கிடையாதுங்க அவங்க தங்கச்சிக்கு. ஐயோ கஷ்டமா இருக்கு குருஜி. தான் உண்மை. ராகுபக்தியில திருமண அமைப்புகளை செவ்வாய் 8ஆம் இடத்து செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிற ராகுபக்தி நடக்காது. வீட்டில் யாராவது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சிம்மராசி யாராவது இருக்கிறாங்களா? அம்மா சிம்ம ராசி தான். அவ்வளோதான். நான் கேட்டேன்ல. அம்மாவுக்கு 7-8 வருஷமாவே ரிஜெக்ட் தான். எனக்கே தெரியும், உங்கள்ட்ட நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஆனாலும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா கேட்டேன். இப்போ சனி தசை குருபக்திக்கு பிறகுதான் எதையாவது எதிர்பார்க்க முடியும். சனி 11ஆம் அதிபதி. ஆமா. எப்படி சனிக்கு சுக்கிரனுக்கு பார்வை விலகி இருக்கோ அது மாதிரி சனிக்கு சுக்கிர பார்வையும் விலகுதுல. ஆமா. 11ஆம் இடத்துல அவரு அப்படித்தானே இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி. அதற்கடுத்து அப்படியே குருபுக்தியில் ஏதாவது 11-9ன்ற மாதிரியான அமைப்புகளில் தான் நடக்கும். இன்னும் ஒரு 35 வயசு வரைக்கும் தங்கச்சி எதையாவது ஒன்று தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குங்க. விருப்பப்படி ராகு புக்தியிலேயே கடைசி பகுதியில். ஓகே குருஜி. இந்த வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம், அதாவது 2028 ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கல்யாணம் நடக்கும். ஓகே. அப்படின்னா 2 வருஷம் விருப்பப்பட்ட மாதிரி கணவர் அமைஞ்சிருவாங்களா குருஜி? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யார் சொன்னாலும் உங்கள் தங்கச்சி கேட்க போகிறதில்ல. லக்னத்துக்கு சனி செவ்வாய் 2ம் பார்வை. உங்களுக்காக அவங்க காம்ப்ரமைஸே ஆக போகிறதில்ல. சனி வலுத்து பார்த்தாலே கடுமையான பிடிவாதக்காரி.
ஆமா, இது வரைக்கும் அப்படிதான் அப்போ இருந்திருக்காங்க. அவங்களா வந்து மனசில் சரிகிரின்னு சொல்லி சொல்லி உங்கள் அம்மா அழுது அப்படி எழுது இப்படி எழுது 35 வயசு ஆகிப்போச்சு இனிமேல் எவனும் கட்டிக்க மாட்டான்ற போது போனால் போதுன்ற மாதிரி இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். புத்திரதோஷம் கடுமையாக இருக்குல்லங்க, அதாங்க பிரச்சனை. ஆமா ஒரு ஆமா பெண் குருஜி, 25 ஆமா வயசுல அம்மாவாகணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி கல்யாணம் இருக்கும்ல. கண்டிப்பா புத்திர கண்டிப்பா தோஷம் கடுமையாக இருக்குல்ல. ராசிக்கு 7, ராசிக்கு 5ல் செவ்வாய், லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை, சூரியன் 6ல் மறைவு, குருவும் 6ல் மறைவு, இந்த மாதிரியான அமைப்பு. ஆனால் இப்போ நாகர்கோயிலில் இருக்காதுங்க, திருமணத்திற்கு பிறகு வெளியில் இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஓகே குருஜி, தேங்க்யூ.